Hi friends, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா கீழே தெரியக்கூடிய ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அனைத்து வீடியோஸுமே உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பற்றி பார்க்க போகிறோம்னா எப்படி Alight மோஸ்ட்டில் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார், ப்ரோ ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுற எடிட்டிங் வந்து ட்விட்டரில் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அவருடைய கமெண்ட்டை வந்து நான் சைடில் காட்டுறேன், பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வீடியோ எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய வீடியோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கேல் அண்ட் ஆப்ஷன் வந்துடுங்க. ஸ்கேல் ஆப்ஷன் வந்தோடனே அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ சிம்பிள் இருக்கும். அந்த கீ சிம்பிள் வந்து ஃபஸ்ட்டில் ஒரு கீ சிம்பிள், அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து மூவ் பண்ணி செகண்ட் ஒரு கீ சிம்பிள் கொடுங்க. கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு கீ சிம்பிள் போயிட்டு இப்போது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து ஜூம் பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி ஜூம் பண்ணோன்னே அதுக்கப்புறம் வந்து சென்டரில் வந்துடுங்க. சென்டரில் வந்துட்டு கிராஃப் சிம்பிள் போயிடுங்க. கிராஃப் சிம்பிள் போயிட்டு நான் பண்ணுற மாதிரி கர்வ் வந்து இந்த மாதிரி பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிட்டோன்னே 3 டாட்ஸ் இருக்கும், அதை கொடுத்து இந்த கர்வ் வந்து காப்பி பண்ணிவிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்தோடனே அதுக்கப்புறம் வீடியோவோட லாஸ்ட்டுக்கு போயிடுங்க. லாஸ்ட்டுக்கு போயிட்டு ஒரு செகண்டுக்கு முன்னாடி, அதாவது 2:15 இல்லாமல் 2:14 அந்த ரேஞ்சில் வந்து வந்துட்டு அதுக்கப்புறம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு கொடுத்து ஸ்கேல் சிம்பிள் போயிட்டு அதில் ஒரு கீ கொடுங்க. கீ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு கீ கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்து முடித்தோடனே செகண்ட் கீக்கு போயிட்டு அதை வந்து இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணி முடிங்க. ஃபுல்லாக ஜூம் பண்ணுங்கள். ஃபுல்லாக நல்லா ஜூம் பண்ணி வந்து செட் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். செட் பண்ணோடனே இதுக்கப்புறம் வந்து கிராஃப் சிம்பிள் போய்டுங்க. கிராஃப் சிம்பிள் போயிட்டு கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. சென்டரில் வந்து ஃபஸ்ட்டு கீக்கும் செகண்ட் கீக்கும் முன்னாடி வந்துட்டு அதுக்கப்புறம் 3 டாட்ஸ் கொடுத்து கிராஃப் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணோன்னே இதை வந்து அப்படியே வந்து கீழே டவுன் பண்ணுங்கள். அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு ஏரோ காட்டும், அந்த ஆப்ஷனை கொடுத்து இந்த மாதிரி டவுன் பண்ணுறேங்க. டவுன் பண்ணோன்னே இப்போது வந்து இந்த ஃபஸ்ட்டு செட் வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போது செகண்ட் லைனுக்கு போயிடலாம். செகண்ட் லைனுக்கு போயிட்டு அதுலேயும் அதே மாதிரி தான் மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு போயிட்டு ஸ்கேலுக்கு போயிடுங்க. ஸ்கேலுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கீ, அதேமாதிரி வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி வந்து செகண்டில் ஒரு கீ கொடுங்க. கொடுத்து முடித்தோடனே அதுக்கப்புறம் அதேமாதிரி ஃபஸ்ட்டு கீக்கு போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கீக்கு போயிட்டு இதையும் நல்லா அதேமாதிரி ஜூம் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிடுங்க. ஜூம் பண்ணிட்டோன்னே இப்போது கிராஃப் சிம்பிள் கொடுங்க. கிராஃப் சிம்பிள் கொடுத்து திரும்பி வந்து பேஸ்ட் கர்வ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறேங்க. இப்போ அப்படியே பேக் வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பேக் வந்தோடனே அதுக்கப்புறம் அப்படியே லாஸ்ட்டுக்கு போயிட்டு ஒரு செகண்டுக்கு முன்னாடியே வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்துட்டு அதுக்கு ஸ்கேலுக்கு போயிடுங்க. ஸ்கேலுக்கு போயிட்டு கீ சிம்பிள் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் திரும்பி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு கீ சிம்பிள், அதுக்கப்புறம் வந்து அதுக்கும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கீ சிம்பிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கீ சிம்பிள் போயிட்டு அதேமாரி வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி ஜூம் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஜூம் பண்ணோன்னே அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சென்டர் வந்துடுங்க. சென்டர் வந்துட்டோடனே தேர்ட் கீக்கும் செகண்ட் கீக்கும் சென்டரில் வந்துடுங்க. சென்டரில் வந்தோடனே கிராஃப் சிம்பிள் கொடுத்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே கீழே வந்து டவுன் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி டவுன் பண்ணி விட்டோன்னே அதுக்கப்புறம் வந்து பேக் வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக பேக் வந்தோடனே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆகும். இப்போ வந்து இதில் வந்து நம்ம எஃபெக்ட் ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எஃபெக்ட்ன்ற ஆப்ஷனை கொடுத்து ஆட் எஃபெக்ட் போயிட்டு
பிளர்ன்ற ஆப்ஷனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மோஷன் பிளர் கொடுத்து ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ்னு கேட்கும், அதையும் கொடுங்க. கொடுத்து முடிச்சோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூன் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 1.00 இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி 0.40 அந்த மாதிரி ரேஞ்சில், அப்படின்னா 30 0.50லேருந்து 0.70க்குள்ளே ஏதாவது ஒரு ரேஞ்சில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேங்க. ஃபிக்ஸ் பண்ணோன்னே அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இதுலேயும் வந்து நம்ம மோஷன் பிளர் வந்து ரெடி பண்ணோம். ஸோ இங்கேயும் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவை அதில் ஆட் எஃபெக்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்து அதுலேயும் மோஷன் பிளர் கொடுத்து அதுலேயும் வந்து 50ன்ற ரேஞ்சிலே வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணோன்னே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஜூம் ஆகிட்டு ஜூம் இன் ஆகிடுது. இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஜூம் ஆகிட்டு ஜூம் இன் ஆகி இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணோம். இப்போ வந்து மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேங்க. எக்ஸ்போர்ட் பண்ணோன்னே வீடியோ வந்து நம்மளுக்கு எக்ஸ்போர்ட்டிங் ஆகுது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ரெடி பண்ணோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணுமோ டுட்டோரியல் வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக நான் வந்து போடுவேன். அதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சோஷியல் மீடியாஸ்லேயும் வந்து நம்மள சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போயிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ப்ளேலிஸ்ட்டோடைய லிங்க்கும் கொடுக்குறேன். எலைட் மோஷனுக்காக டுட்டோரியல் ப்ளேலிஸ்ட் வந்து நம்ம சேனலில் தனியாக இருக்குது. ஸோ அதுக்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போயிட்டு அதையும் விசிட் பண்ணுங்கள். இப்போ வந்து சேவ்ன்ற ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ணதை வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம சூப்பராக இருக்கா? இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்ததுக்கு.